சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் சில விஷயங்கள் வந்து நடக்கும். இது எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு நமக்கு கெஸ் பண்ணவும் முடியாது, நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். நம்மளால் வந்து கிராஸ் செக்கும் வந்து பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி சுச்சுவேஷன் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சுச்சுவேஷன் தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்மளால் அந்த இடத்துல எதுவுமே வந்து செய்ய முடியாது. ஸோ அது மாதிரி ஒரு நாள் தான் இன்றைக்கி வந்து ஷேர் மார்க்கெட் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி காலையிலே வந்து ஒரு ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ் வந்து ஒரு ட்விட்டர் ஹேண்டலில் வந்து வந்துச்சு. நான் பெருசாக வந்து கண்டுக்கலை. அது பார்த்துட்டு மற்ற வேலைகள் நான் வந்து பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் போய் பார்க்கும்போது அந்த நியூஸ் வந்து இல்லை. அதுக்கப்புறம் வந்து தேடி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்படி ஃபுல்லாக வந்து நெகட்டிவாக வந்து போயிட்டுருக்கு. ஸ்லைட்டாக வந்து எனக்கு கொஞ்சம் அந்த புரிதல் இருந்தது. மறுபடியும் அங்கே பார்க்கும்போது அந்த நியூஸ் வந்து அங்கே இல்லை. அந்த பர்டிகுலர் ட்விட்டர் ஹேண்டல் வந்து இல்லை. அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது இது ஒரு நியூஸ் ஏஜென்சிக்கிட்டே இருந்து ஒரு அந்த ட்விட்டர் பேஜில் இருந்து ஒரு விஷயம் வந்து வருது. மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். சார் அது இன்றைக்கி நடந்த விஷயமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது இன்றைக்கி நடந்த விஷயம் வந்து கிடையாது. அது என்றைக்கோ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நடந்த பேசப்பட்ட ஒரு செய்தி. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அதில் எந்த விதமான ஒரு பேஸும் வந்து கிடையாது அப்படின்ட்டு பர்டிகுலர் ஏஜென்சியை வந்து சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் அது வந்து ஒரு ரீசர்க்குலேட் வந்து ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ பிகினர்ஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்களே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மேனிப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. ஸோ இந்த மேனிப்புலேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து யார் வந்து அஃபெக்ட் ஆவாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் வந்து அஃபெக்ட் வந்து ஆகுறாங்க. சரியாக வந்து 6 to மேபி ஒரு 8 to ஒரு 1 இயர் இருக்கும். அப்போ வந்து நம்மளோட பழைய சேனலில் வந்து ஒரு விஷயம் நான் வந்து சொல்லியிருந்தேன். இப்போதை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸோட அதிகப்படியான முதலீடு செஞ்சது வந்து இந்தியன் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்தியன் மார்க்கெட்டில். இது கொஞ்சம் கூட வந்து மார்க்கெட்டுக்கு ஒர்த்து ஆகாத, செட் ஆகாத ஒரு விஷயம். இது வந்து இது அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இது மார்க்கெட்டுக்கு நல்லதே வந்து கிடையாது அப்படின்னு நான் வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஒரு வீடியோ வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, சடனாக ஒரு நியூஸ் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பேனிக் வந்து க்ரியேட் ஆகிரும். அல்லது ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து ஒரு டோன் வந்து கிடைக்குது அப்படின்னா சடனாக வந்து பையிங் வந்து பேனிக்கில் வந்து பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் யார் பண்ணுவா? ஒரு ரீட்டைல் ட்ரேடர் தான் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா எல்லோரும் விற்கிறாங்க, நானும் விற்கிறேன், எல்லோரும் வாங்குறாங்க, நானும் வாங்குகிறேன். ஸோ இந்த மென்டாலிட்டியில் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து ஒர்க் வந்து நடக்கும். நான்லாம் அப்படிலாம் கிடையாதப்பா, நான் அப்படி வந்து அப்படிலாம் நான் வந்து எல்லோரும் செல் பண்ணுறாங்க, நான் செல் பண்ணுறல, எல்லோரும் பை பண்ணும்போது நான் வந்து பை பண்ணலை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மார்க்கெட்டோட சைக்காலஜி என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குது. அல்லது வந்து நீங்கள் ஏற்கனவே இந்த விஷயங்கள்லாம் பார்த்து வச்சுருப்பீங்க. எவனோ ஏதோ வந்து கொளுத்தி விட்டு போயிட்டான், அதனால் வந்து இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஸ்டேவாகவே வந்து இருப்பீங்க. அதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் ஒழிய மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர்ஸோட மென்டாலிட்டி வந்து எல்லோரும் விற்கிறாங்க, நானும் விற்கிறேன், எல்லோரும் பை பண்ணுறாங்க, நானும் பை பண்ணுறேன். அது ஃபண்டமெண்டலாக வந்து மேலே போகுதா, டெக்னிக்கலாக மேலே போகுதா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். மேலே போகுது, நான் வாங்குகிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, நான் வாங்கினேன் கீழே வந்துருச்சு, நான் விற்றேன் மேலே போயிடுச்சு, அதுதான். ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன் வந்து மார்க்கெட்டில் ஹெவியாக வந்து இப்போதைக்கு வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ பிகினர்ஸ் நம்ம சேனல் வந்து பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெக்னிக்கல் தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஆஸ் இன்ட்ராடே ட்ரேடராக நம்மளால் வந்து ஒரு டெக்னிக்கலாக தான் நம்மளால் வந்து எதுவும் வந்து பார்க்க முடியும். நியூஸ் நம்மளால் வந்து ஒரு ஃப்ளோவுக்கு வந்து கொண்டு போக முடியாது. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் வந்து நியூஸுக்கும் பார்த்துட்டு உக்காண்ட்ருக்கணும், ஒரு பக்கம் இந்த டெக்னிக்கலும் உட்காந்து பார்த்துட்ருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளால் வந்து ஃபோக்கஸ்டாக நம்மளால் வந்து ஒரு ட்ரேட் வந்து எடுக்கவே முடியாது. ஸோ அதனால் ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. உங்களுக்குன்னு ஒரு ட்ரேட் செட்டப் வந்து கொண்டு வந்துடுங்க. ஸோ அந்த ட்ரேட் செட்டப் வந்து மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆச்சா அப்படின்னா என்ட்ரி எடுங்க, அப்படி இல்லைன்னா அமைதியாக வந்து போயிடுங்க. ஏன்னா தேவையில்லாத ஒரு ரிஸ்கில் வந்து மாட்டுறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் அவாய்ட் வந்து பண்ணிக்கிங்க. சரி, ஓகே. ஸோ லாஸ்ட்டு வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில், அதாவது நிஃப்டி வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் 2 விஷயங்கள் சொல்லியிருந்தோம். ஒன்று 26,300 வந்து உடைக்கணும் அப்சைடு, அல்லது டவுன் சைடு வந்து ஒரு 25,800 வந்து உடைக்கணும். அப்படி உடைச்சா மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒரு மூவ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருந்தோம். இன்றைக்கே பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து 25,800 900 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துருச்சு.
எனக்கு திடீர்னு ஷாக் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா அது நம்ம வாய்ச்ச நேரம் இப்படி ஆகிப்போச்சா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. ஏன்னா இப்போ இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் வந்து ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணிட்டா கூட சரி இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, மேபிக்கு வந்து கீழே இறங்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு கெஸ் ஒர்க் வந்து போகலாம். இங்கே என்ன நடந்திருக்கு, ஓப்பனிங்லேருந்து செல்லிங் தான் அடிச்சு விட்ருக்காங்க. கொஞ்சம் கூட வந்து இந்த 26,200 கூட வந்து டச் பண்ணல, அப்படியே வந்து செல்லிங் அடிச்சு விட்ருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வதந்திகள் தான். ஸோ எக்ஸாக்டாக வந்து வதந்திகள் ரொம்ப ஸ்லோவாக வந்து இப்போது போயிட்டுருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பை த ரூமர் செல் த நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போதைக்கு வந்து இன்ட்ராடேலே வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதுதான் ரொம்ப வந்து கால கொடுமையாக வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிங்க. ஸோ இன்கேஸ் யாராவது நீங்கள் வீக்லி அனாலிசிஸ் வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன், அது வந்து பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த வீக் வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான அந்த வீடியோவாக வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து இந்த 25,800 இந்த ரேஞ்சை வந்து உடைக்கணும். அதை உடைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு வந்து ஒரு நல்ல ரேலியை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த 26,300 இதை வந்து அப் ட்ரெண்ட் உடைச்சா மட்டும்தான் நல்ல ஒரு அப்சைடு அப்படிங்கிறது வந்து இந்த பக்கம் நாம் வந்து எதிர்பார்க்க முடியும். இல்லை அப்படிங்கிற பற்றினா பீச் குதிரை மாதிரி தான் நிஃப்டியும் வந்து செயல்படும். 26,300 நோக்கி வந்து போச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து 25,800 நோக்கி வரும். மறுபடியும் 25,800லேருந்து 26,300 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ இது வந்து ஒரு வாடிக்கையாக வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டில் கைண்ட் ஆஃப் நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இன்றைக்கி வந்து ஒரு ஹை அப்படிங்கிறது வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆச்சு. அந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் வந்து நிஃப்டி 50 வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அண்ட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அண்ட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ நாளை நமக்கு இன்றைக்கி மாதிரி வந்து பெருசாக வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா புல் பேக் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, அதை நோக்கி வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ஒரு மார்க்கெட் இருக்குது. ப்ளஸ் புல் பேக்காக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் மட்டும் நமக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இன்னொரு விஷயம் நடக்குது அப்படின்னா நல்ல நாளைக்கும் ஒரு மொமெண்டம் இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் என்ன நடக்கும், இங்கேருந்து மேலே போயிட்டு மறுபடியும் இங்கேருந்து ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும். ஸோ இப்படி ஒரு சினாரியோவை வந்து நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு சினாரியோவை வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இல்லை பை சான்ஸ் நாளைக்கும் ஒரு செல்லிங் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 25,800 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு இப்படி வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு 25,700 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் வரைக்கும் வரலாம். அல்லது வந்து இங்கே கீழே இறங்கி 25,800 வந்துட்டு மறுபடியும் ஒரு ஃபுல் பேக் மாதிரி வந்து இப்படி வந்து மூவ் ஆகலாம். ஸோ இப்படியும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ பை சான்ஸ் ரொம்ப ரேர் கேஸாக நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு ரொம்ப வந்து ஒரு கன்ஃபியூஷிங்கான ஒரு டேவாக வந்து இருக்க போகுது. அப்போ ஸ்டாப் லாஸ் சம்திங்கும் இன்னும் பயங்கரமாக வந்து இருக்க போகுது. மேபி நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இன்னும் கதை கேட்கவே வேணாம், ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50யோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 50 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து 25,900 25,850 இந்த ஏரியா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோன். ஸோ எப்பயுமே வந்து ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணும்போது நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு டச்சு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக், இந்த இடத்துல நல்ல ஒரு டச்சு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக். ஸோ இப்படி நடக்கும்போது இப்பயும் வந்து எக்ஸாக்டாக வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. மேபி மே நாட் பி அப்படின்னு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கிடைக்கிது அப்படின்னா சின்னதாக நமக்கு வந்து இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். அதனால தான் வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் நம்ம வந்து ரெகுலராக வந்து பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கியோட லோ வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணுங்கள். ஸோ அடுத்தது 5 மினிட் சார்ட்டு. ஸோ இந்த 5 மினிட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணியிருக்கேன்.
இதை அப்படியே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகும். ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 25,960. ஸோ ப்ரைஸ் வந்து 26,000 அதுக்கு கீழே தான் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபுல் நம்பர் 26,000 அதுக்கு கீழே வந்து இருக்குது. ஸோ நாளை நமக்கு வந்து இந்த 26,000க்கு மேலே வந்து ஒரு ட்ரேட் ஆகலை, க்ளோசிங் வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு நெகட்டிவான ஒரு டேவாக தான் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து போக ஆரம்பிச்சது அப்படின்னா ஸோ 25,900 வந்து ஃபஸ்ட்டு நல்லா வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் வந்து நடக்கணும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா ஒரு 25,800 25,780 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 5 மினிட்ஸில் சின்னதாக ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நாளை 25,800 25,700 வரைக்கும் நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு இருந்துச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அல்லது ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்கிது, ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் மாதிரி வந்து ஒர்க் ஆகிருக்கு இந்த 25,900 அந்த ஏரியா கிட்ட. ஸோ இந்த இடத்துல இந்த டிமாண்ட் ஜோன் நாளைக்கும் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம், ஃபுல் பேக் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து இந்த 26,000 வந்து ஃபஸ்ட்டு வந்து உடைக்கணும். அப்படி உடைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து 26,100 26,200 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணணும், மொமெண்டம் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக நாளைக்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே வந்துருக்கோம். அதாவது நிஃப்டி 15 வந்து கிடையாது, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங், ஹை, லோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர் நெக்ஸ்ட் டேவுக்கு வந்து இருக்கும். அது வந்து ஒரு சென்டிமெண்ட். ப்ரீவியஸ் டேவோட ஹையை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு புல்லிஷான ஒரு மூமெண்ட்டமாக வந்து நிஃப்டி 50 வந்து செயல்படும். அதே மாதிரி ப்ரீவியஸ் டேவோட லோவை கட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நிஃப்டி வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அது வந்து அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுது, அது வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குது, ஒரு பிரேக் டவுன் வந்து கொடுக்குது அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக வந்து நிஃப்டியில் வந்து இருக்கும். ஸோ நிஃப்டின்னு நான் சொல்கிறது வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன். இப்போ பர்டிகுலராக பேசுகிறது நிஃப்டிக்காக வந்து பேசிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து நீங்கள் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு பாருங்கள். எக்ஸாக்டாக ப்ரைஸ் வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷனுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகுது. ரெண்டாவது கேண்டில் பாருங்கள், கரெக்டாக லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் க்ளோசிங் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட போய் ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. 9:20 கேண்டில். நம்ம இன்ட்ராடே டைமிங் வந்து கொடுத்துருந்தோம் இல்லையா, 9:20க்கு வந்து ஒரு டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். அந்த டைமிங்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ் தான். ஸோ எந்த இடத்துல செல்லிங் அடிச்சிருந்தாலும் வந்து இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் இந்த இடம் ஒரு 1:35 அது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த இடத்துல செல்லிங் அடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் வந்து உள்ளே போயிருக்கலாம். 1:30 மணிக்கு மேலே வந்து மார்க்கெட் அப்படியே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் அப்படியே சுற்றிட்டு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் இந்த 26,100 வந்து உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 26,000 இந்த ரேஞ்சை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதையும் இன்றைக்கி வந்து உடச்சிட்டு வந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஒரு வதந்தி தான். ஸோ அந்த வதந்தி நல்ல ஒரு செல்லிங்கை இன்றைக்கி வந்து க்ரியேட் பண்ணி வந்து விட்டுருக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு இன்றைக்கி. அந்த மீட்டிங்கில் அந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி பேசுகிறாங்களா இல்லையான்னு கூட வந்து வெளியே யாருக்குமே வந்து தெரியல. ஸோ அந்த மீட்டிங் நடந்ததுனால வந்து இது மாதிரி ஒரு நியூஸ் வந்து உள்ளே விட்ட உடனே பயங்கரமான ஒரு செல்லிங் வந்து அடித்து விட்டாங்க. ஸோ யாரும் நல்ல ஒரு மேனிப்புலேட் பண்ணி விட்டுருக்குறாங்க, ஹெவியான ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ் யூஷுவல் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் வந்து லாஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ மேனிப்புலேஷன் அட் த பீக் இன் த மார்க்கெட். ஸோ ரொம்ப ஜாக்கிரதை வந்து ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணுங்கள். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 26,50 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 25,900 வந்து இருக்கும். அதாவது இன்னையோட லோ 25,900 வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 25,800 மினிமம் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,50 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட், 26,50 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 26,150 மினிமம் வந்து ஒர்க் பண்ணிட்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 26,200 26,100 26,50 26,000 25,900 25,800 25,700 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்சை ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் கொடூரமான ஒரு செல்லிங் டே தான். ஓப்பனிங் கேண்டல்லேருந்தே வந்து செல்லிங் தான்.
59,600 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 51,400 வரைக்கும் சொல்லியிருந்தோம். அதெல்லாம் உடச்சிட்டு வந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட எங்கே வரைக்கும் போயிட்டாங்க? 59,040, 30 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து போயிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு செல்லிங் டே. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் டவுன் அண்ட் ரீடெஸ்ட் அண்ட் பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு. ஸோ 3வது கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நல்ல ஒரு செல்லிங் வந்து ஒரு பிரேக் டவுன் நடந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த கேண்டில் பாருங்கள் ஒரு 10, 15 இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிஜெக்ஷன், அந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. நல்ல செல்லிங் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 59,400 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 59,100 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. கூட ஒரு 59,000 கூட வந்து வச்சுக்கோங்க. ஸோ 59,000 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 58,800 வரைக்குமாவது கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 59,400 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 59,600 இதை நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 59,800, 59,600, 59,400, 59,100, 59,000, 58,800 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து சேம் கதை தான், பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. என்ன அப்படின்னா இந்த 85,400 உடச்சாங்க அப்படின்னா 85,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம்னு சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. அவ்வளோதான், பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ்லாம் வந்து எதுவும் கிடையாது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மட்டும் வந்து இருந்துச்சு அப்படின்னா 85,400 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 84,800 வந்து இருக்கலாம். 84,800 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 84,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 85,400 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 85,800 நோக்கி வந்து மார்க்கெட் நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 86,000, 85,600, 85,400, 84,800, 84,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அவங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. மிட் கேப் நிஃப்டி தான் ரொம்ப ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து போயிடுச்சு. அடித்து தும்சம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. 14,050 வந்து ஒரு ஹை இன்றைக்கி வந்து போகுது. அந்த இடத்துல இருந்து அடித்து தும்சம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 13,700 அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. பயங்கரமான ஒரு செல்லிங். ஓகே, நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பாயிண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,800 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். 13,700 சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 13,700 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 11,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,800 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 14,000, 13,900, 13,800, 13,700, 13,600, 13,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.